சாதாரணமா மற்ற பறவை இனங்கள் மாதிரி இல்லாம, இந்த பறவை இனங்கள் தன்னோட யூனிக்கான நெஸ்ட் பில்டிங் டெக்னிக்காலேயே ஃபேமஸ் ஆனதுங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதோ இந்த கிளிப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த பறவை இனம் பேரு நிக்கோபார் மெகாபாட். நிக்கோபார் மெகாபாட் வந்து மெகாபாட் பறவை இனத்தோட சப் ஸ்பீஷியஸ் தான். இதுங்க அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள்ல காணப்படுறதுனாலேயே இதுங்களுக்கு இந்த பேர் வந்தது. இதுங்கள எண்டமிக் டூ இந்தியான்னு சொல்றாங்க. இந்த மெகாபாடுங்கிறதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் லெக்ஸ், லார்ஜ் ஃபீட்ன்னு சொல்றாங்க. இதுங்க இந்த மாரி கால்கள வச்சு தான் யூனிக்கான நெஸ்ட்ட பில்ட் பண்ணுதுங்கன்னு சொல்றாங்க. எப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2ம் சேர்ந்து லேண்ட்ல ஒரு ஸ்பாட்ட சூஸ் பண்ணி, அந்த ஸ்பாட்ல இருக்கிற காய்ந்த இலைதழைகள், மண்ணு எல்லாத்தையும் தன்னோட காலாலேயே ஒரு இடத்துக்கு சேர்த்து சேர்த்து ஒரு மேடு மாரி ஆக்கிடுமாம். சிறிது காலம் கழித்து பார்த்தீங்கன்னா, அந்த இலைகள்லாம் அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மணல் மேடு மாரி உருவாயிடும். அந்த மணல் மேடு டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம், அதுங்க ஹீட்ட புரொடியூஸ் பண்ணும். 5 மீட்டர் ஹைட் வரைக்கும் இதுங்க இந்த கூட கட்டும்னு சொல்றாங்க. கட்டுனதுக்கப்புறம், மேல் வந்து டனல் மாதிரி ஒரு குழிய அதுல நோண்டி, ஃபீமேல் லே பண்ண எக்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணும்னு சொல்றாங்க. இந்த கோழிகள், புறாக்கள் மாதிரி இந்த நிக்கோபாட் ஒரே நேரத்திலேயே பல முட்டைகள இடாது. பிகாஸ் அந்த ஒரு முட்டையோட அளவு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலோட பாடியில 10-20% கவர் பண்ணிடும்னு சொல்றாங்க. அதனால ஃபீமேல்ஸ் சம் டைம் இன்டர்வலுக்கு ஒரு தடவ தான் இந்த ஒரு ப்ரீடிங் ப்ராசஸ்ல எக் லே பண்ணும்னு சொல்றாங்க. ஒரு ப்ரீடிங் ப்ராசஸ்ல 8லிருந்து 30 முட்டைகள் வரைக்கும் ஃபீமேல் பேர்டால லே பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஜோடி கட்டுன மவுண்டுல பல ஃபீமேல்ஸ் வந்து எக் லே பண்ணும். இந்த ஃபீமேல்ஸ்லாம் எக் லே பண்ணதுக்கப்புறம், மேல் வந்து தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கும். எப்படின்னா, அந்த மவுண்டோட டெம்பரேச்சர கன்சிஸ்டன்சியா கண்ட்ரோல் பண்றது இந்த மேல் பேர்டோட மேல் வந்து தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கும். எப்படின்னா, அந்த மவுண்டோட டெம்பரேச்சர கன்சிஸ்டன்சியா கண்ட்ரோல் பண்றது இந்த மேல் பேர்டோட வேல. எப்படின்னா, இதுங்க தன்னோட பீக்க அந்த மவுண்ட்ல இன்சர்ட் பண்ணி டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும். அந்த டெம்பரேச்சர் ரொம்பவும் ஹாட்டா இருந்ததுன்னா, அதுல இருக்கிற சம் மெட்டீரியல்ஸ ரிமூவ் பண்ணிடும். மெட்டீரியல்ஸ்னா, இந்த மண்ணு, இலைதழைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இல்ல, அதுவே அந்த மவுண்ட் வந்து ரொம்ப கூலிங்கா இருந்ததுன்னா, நெறையா இலைதழைகளையும், மண்ணையும் சேர்த்து சேர்த்து அந்த மணல் மேட்டோட டெம்பரேச்சர ஹீட் பண்ண பாக்கும். 7லிருந்து 8 வாரம் கழிச்சு அந்த முட்டையிலிருந்து சிக்ஸ் ஹேட்ச் ஆனதுக்கப்புறம், தானே அந்த மணல் மேட நோண்டிக்கிட்டு வெளிய வரும்னு தான் சொல்லணும். அப்படி வெளிய வரும்போது, இதுங்க ஸ்ட்ராங்காவும், பறக்கறதுக்கு கூடிய கேப்பபிலிட்டியோட தான் வெளிய வரும்னு சொல்றாங்க. பிகாஸ் முட்டையிலிருந்து குஞ்சுகள் ஹேட்ச் ஆனதுக்கப்புறம், பேரண்டிங் கேர்ங்கிறது இந்த பறவை இனத்தில நம்மளால பார்க்க முடியாது. நான் சொன்னேன்ல, ஒரு நெஸ்ட் வந்து பல ஃபீமேல்ஸ் எக் லே பண்ணும்னு. ஆனா எல்லா முட்டையுமே ஹேட்ச் ஆகும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. பிகாஸ் சில முட்டைகள ஹியூமன்ஸ் அர்ன் பண்றது மட்டும் இல்லாம, இந்த மானிட்டர் லிசார்ட் மத்த பிரெடேட்டர்ஸ்லாம் அந்த முட்டைகள தேடி போய் சாப்பிடுறதுனால, சில முட்டைகள் தான் சர்வைவ் பண்ணும்னு சொல்றாங்க. அது மாதிரி எல்லா குஞ்சுகளும் வெளிய வந்ததுக்கப்புறம், அந்த மணல் மேடு ஈக்கோசிஸ்டத்துல மெயினான ரோல ப்ளே பண்ணுதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் அந்த மணல் மேட்ல இருக்கிற பிளான்ட் மெட்டீரியல்ஸும், சாயிலும் சேர்ந்து மண் வளத்த அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம, மரங்கள் வளர்றதுக்கு ஒரு முக்கியமான பங்களிக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பறவைகள் அந்த மணல் மேட்ட கைவிடப்பட்டதுக்கு அப்புறம், சில உயிரினங்களுக்கு இல்ல, பல உயிரினங்களுக்கு இந்த மாரி பூச்சி இனங்கள், ரெப்டைல்ஸு, சில சின்ன சின்ன மேம்மல்ஸுக்கெல்லாம் அந்த கைவிடப்பட்ட கூடு வந்து ஒரு டெம்பரரி வீடா அமையுதுன்னு தான் சொல்லணும். அதனாலேயே இந்த நிக்கோபார் மெகாபாட் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் ஈக்கோசிஸ்டம்னு சொல்றாங்க. 2004ல இந்த நிக்கோபார் தீவுகள்ல நடந்த சுனாமியால 70% பறவை இனம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க.